மீண்டுமா எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் தான் நின்று கொண்டிருக்கோம். அதில் நிறைய ஆழமான ஆரோக்கியமான உபதேசங்கள் இருக்கிறபடினால அதை விட்டு நாம் கடந்து செல்ல முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக திரும்பவும் இல்லை, தொடர்ந்து 12வது வசனத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக பழைய பகுதிகளையும் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். முக்கியமா அதுல தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். விபச்சாரத்தில் சிக்கிய பெண்ணை குறித்து பார்த்தோம். அடுத்தது இந்த நாளில் பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியில ஒரு பிரச்சனை. அவர் மாத்திரம்தான் சாட்சிங்கிறானுங்க அவங்க, அந்த யூதர்கள். இப்போ அதை அவர் எப்படி டேக்கிள் பண்ணுகிறார்? இயேசு எங்கிருந்து வந்தவர்? ஏன்னா அவர் திருப்பி திருப்பி சொல்லுகிறார், நான் பரத்திலிருந்து அங்கிருந்து வானத்திலிருந்து வந்தவர், என் பிதா வேறு, நான் பூமியில் உண்டானவன் அல்ல, அப்படி பல காரியங்களை சொல்லுகிறதுனால அவங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அடுத்தது இயேசு சமயங்கள்ல அவங்க சாத்தானுடைய பிள்ளைகள் என்பதை சுட்டி காட்டுகிறார். அடுத்தது இயேசு தன்னை பற்றிய சில கூற்றுக்கள் உண்டு, தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இது நடப்பது யூதேயாவில் எருசலேம் தேவாலயத்தில் நடக்கிறது. எருசலேம் தேவாலயத்துல தான் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து அவருக்கு முன்னால் நிறுத்துகிறாங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் 7வது வசனம், இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குறிந்து தரையில எழுதினார். அவர் எழுதினது என்ன அது தெரியாதானா, ஆனால் ஒருவேளை பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவுள்னு சொல்லியிருக்கலாம், அல்லது நீங்கள் வேதத்தின் ஆதாரங்களோடு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் எழுதியிருக்கிறார். ஆனால் பட் ஹி இஸ் இன்ஃபார்மிங் சம்திங் டு த பீப்புள். அது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வர எந்த வேத வல்லுநர்களை எடுத்தாலும் அதுல ஒரு கன்ஃபியூஷன், அதாவது கன்ஃபியூஷன் இல்லை, யாருமே விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் அநேக நேரங்கள்ல அவர் தன்னுடைய விரலின் மூலமாக எழுதுகிறது பழக்கம். இந்த இதுல இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில எழுதினார். இது கடந்த வாரம் பார்த்தோம். அப்ப எங்கெல்லாம் இயேசு தேவன் விரலினால் எழுதினார்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 5ஆம் அதிகாரத்துல எழுதினார். அந்த நேரத்துல மனுஷ கைவிரல்கள் தோண்டி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில சாந்து பூசப்பட்ட சுவர்ல எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டார். மேனே மேனே தெக்கேலு பார்சி என்ற வார்த்தை அதில் எழுதப்பட்டது. அதாவது தராசில நீ நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டா என்றும், பெரேஸ் என்பதற்கும் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தம். மேனே மேனே தெக்கேல் உப்பார்சி. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி சீனாய் மலையில தேவன் கற்பனைகளை கொடுக்கும் போது, ஆனா இதுல மோசையோட பேசி முடித்தபன் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகளாகிய 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்போ தேவன் எழுதினார், விரலினால் எழுதினார்னா சும்மா ஏதாவது ஸ்கிரிபிள் பண்ணியிருக்க மாட்டார். ஏதாவது முக்கியமான காரியத்தை மற்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக எழுதியிருப்பார். ஆனா என்ன எழுதினார் என்று அவர்களுக்கு தெரியாது. தெரியுமோ தெரியாது, நமக்கும் தெரியாது, ஒருவேளை பார்த்தவர்களுக்கு தெரிந்தலாம். ஆனா யோவானுக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தால் அவர் எழுதியிருப்பார். உங்களில் பாவம் இல்லாதவன் உயிர் மீது கல்லறி கடவுள். நம்முடைய சபைகள்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தவறுகளை தான். கல்லறியதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா கல்லறிஞ்சிடும்.
ஒருவனை குற்றவாளி என்று சொல்லி கல்லெறிவது சுலபம். அவங்க வந்தவங்க எல்லாருமே நாங்க பாவத்துல கையும் மையுமா பிடிப்பட்டோம். சபையில இன்னைக்கும் நம்ம கல்லெறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஈஸியா குற்றப்படுத்தி இவன் அப்படியாக்கும், இவரெல்லாம் பிரசங்கியாரா, இவர் அவரு இனியெல்லாம் இதா அதான்னு மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது ரொம்ப சுலபம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ கல்லெறிவதற்கு தகுதியா இருப்பாயானால் எரி. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். இன்னைக்கு அநேக இடங்கள்ல இதான் நடந்து கொண்டிருக்கிறது, கல்லறிகிற வேலை. பார்த்தோம்னா எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உண்டு. பிரதர் நீங்க அவன் ஆளு சரியில்லை பிரதர் அப்படின்னா, பிரதர் நீங்க விட்டுருங்க, அவனை சாத்தானுக்கு விட்டு கொடுத்தாச்சு. ஒரு ஆளை ஈஸியா குற்றப்படுத்துகிறது. அதனாலதான் ஆண்டவர் அதை அறிந்திருந்தார் அவர்களை. ஏன்னா அவங்க என்ன நம்பிக்கையில இருந்தாங்கன்னா, ஆபிரகாம் எங்களுக்கு, அதாவது யூதர்களை குறித்து நல்ல ஒரு தெளிவான ஒரு எண்ணம் உங்களுக்கு வேணும். ஒண்ணு, அவங்க நினைத்தது என்னன்னா, தாம் ஆபிரகாமுடைய சந்ததியார். அதை வச்சுதான் பேஸ் பண்ணி தான் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, எங்களுக்கு தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு தான் தரப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். இந்த நம்பிக்கையில தான் அடுத்தது தசவபாகம், வெந்தயம், கடுகு எல்லாத்துலயும் தசவபாகம் கொடுக்கிறவர்கள், பண்டிகை கொண்டாடுகிறவர்கள். பஸ்கா பண்டிகை கொண்டாடுவோம், பெந்தைகோஸ்து பண்டிகை கொண்டாடுவோம், எக்கால பண்டிகையில நாங்க பிரமாதமா ஃபாஸ்டிங் ஒரு வாரம் இருப்போம். ஆனால் உள்ளான மனுஷத்துல அவங்க பாவிகளாக இருக்கிறாங்க, பாவத்துல இருக்கிறாங்க. நோவே அதான் கட்டாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது கல்லறிய கடவன். இல்லையா? உங்களில் பாவம் இல்லாத, அப்ப தேர் ஆல் சின்னர்ஸ். அவங்க பாவத்துல உட்கார்ந்து இருந்துதான் அடுத்தவங்க மேல கல்லறிகிறாங்க. அப்பதான் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது கல்லறிய கடவன். ரொம்ப சுலபம், அடுத்தவங்க மேல அதனால பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஏன் போனாங்க? they were convicted in the heart. அப்ப கேக்குறாரு அந்த ஸ்திரீ கிட்ட, உன் மேல குற்றம் சாட்டினவங்க எங்கம்மா? ஒருவனாயில உன்னை ஆக்கணிக்குள்ளா இருக்கிறது இல்லையா? ஏன்னா அவனுங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவர் பாயிண்ட பிடிக்கிறாரு. சரி, ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளா இருக்கலையா, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளா இருக்கிறது நிப்போ. அப்பதான் நான் போன ஒரு வாரம் சொன்னேன், வழியா இருக்கிறேன் உலகத்திற்கு. இன்னைக்கு இருளை பின்பற்றுகிறவர்கள் எப்படியாக ஜீவிதம் இருக்கிறது என்பதை கடந்த வாரத்துல விளக்கமாக கொடுத்தேன். இதுல என்னன்னா, அடுத்தது 13ஆம் வசனத்துல உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய். அவர் என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன். இப்ப அவங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் உன்னை பற்றி சொல்லணும், நீ உனக்கு சாட்சியா சொல்லிக்கிட்டு இருக்கே, அதனால உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல, யூ ஆர் எ லயர். அதான் அவங்க சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. இது அவங்களுக்கு தெரியாது. அவங்க உலகத்திலிருந்து உண்டானவர்கள், மாம்சத்தின்படி செயல்படுகிறவர்கள், பாவிகள், நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா கள்ளத்துக்கு எறியும்போது உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது கல்லெறிய கிடவன். அவங்களுக்கு புரியல. ஆனா இயேசு என்ன சொல்றார்? நான் எங்கிருந்து வந்தேன் என்று எங்கே போறேன் என்று அறிந்திருக்கிறேன். நீங்களும் நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்று அறியீர்கள். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, மாம்சத்துல சித்திக்கிறாங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்தி நியாயம் தீர்க்கிறீர்கள்.
மாம்சத்தின்படி. இன்னைக்கு உலகத்துல அதுதான், மாம்சத்தின்படிதான். இன்னைக்கு நிறைய பேர் அதான் செய்துகிட்டு இருக்கோம், மாம்சத்திற்கு ஏற்றபடி. ஒருத்தட்டு போய் ஆண்டவர் குறித்து சொன்னா அவங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் இருக்கிறார்கள். தொடர்ந்து அதாவது ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேசுறார். என்னுடைய நியாய தீர்ப்பு வித்தியாசமாக இருக்கும். நீங்க மாம்சத்துக்கு படிச்ச நியாயம் இருக்கிறீங்க. அவங்க பாக்குறது என்ன, இவன் யோசேப்புடைய மகன், கலிலேயாவில் ஒரு தச்சனுடைய மகன், எருசலேம்ல கூட பறக்கல, அதனால இவன் பொய்யானவன். ஆனா எங்க இருந்து நான் வந்தேன், எங்க இருந்து எங்கே நான் போகிறேன், அதுதான் மெயின். ஹெவன் அண்ட் எர்த். நான் நியாயம் தீர்த்தால் என் நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கு. அதான் சொல்றாரு. ஏனெனில் நான் தனித்து இருக்கவில்லை. அதான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு. நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து. செல்ஃப் டெஸ்டிமோனி இஸ் இன்வாலிடுங்கிறாங்க அவங்க. ஆனா 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. நானும் என்னை அனுப்பின பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை சொல்லிவிட்டு சொல்றார். 2 பேருடைய சாட்சி உங்களுக்கு நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்குது. அந்த இடத்துல அவர் கோட் பண்ணுவதற்கு காரணம், நான் மாத்திரமல்ல என்னோட பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 18வது வசனம் பாருங்க. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா we are the best in the world. Our sins will be forgiven. அவர்கள் உங்களுடைய பிதா எங்கிறார்கள். இயேசு பிரதியுத்தரமாய் என்னையும் அறியீர்கள், என் பிதாவை நீங்க அறிய மாட்டீங்க. நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிவீர்கள். நாம் அறிவோம். நான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு இது புரியும். இந்த தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் அவரை பிடிக்கவில்லை. அவரை கொல்லுவதற்கு வயது அடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா வசனம் தெளிவாக சொல்லப்படுறது, எந்த ஒரு காரியமும் தீர்மானிக்கப்பட வேண்டுமானால் 2 சாட்சிகள் வேண்டும். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நியாய சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்ட பொழுது சாட்சிகள் 2 கள்ள சாட்சிகளை கொண்டு வந்தாங்க. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். இந்த யூதர்கள் பழைய ஏற்பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா அப்பவே இவங்க கொலை பண்றது எதுனாலும் உடனே கல்லறிஞ்சு கொல்லுடா. தீர்க்கதரிசிகள், உண்மையான தீர்க்கதரிசிகளையும் தீர்க்கதரிசி இல்லை இறைமையாவை எடுத்தீங்கன்னா அவனை பாலங்கலட்டுல கொண்டு தொழிக்குள்ள கொண்டு போட்டானுங்க. எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது புதுசா செய்கிறது இல்ல. இவங்க ஹேபிட்டே யார் சத்தியத்தின்படி பேசினாலும் உண்மையான தீர்க்கதரிசிகள் வந்தாலும் அவர்களை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழ் கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், உங்களுக்கு மனதில்லாமல் போயிற்று. அப்போ 2 சாட்சிகள் வேணும். ஆனா இவங்க இதெல்லாம் சாட்சிகளை கொண்டு வந்துருவோம், கள்ள சாட்சிகள்.
சரித்திரம் நீங்க பாத்தீங்கன்னா, இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானியரும் வேதபாரகரையும் உங்களத்தில் அனுப்புகிறேன். யாரு? ஞானிகள், தீர்க்கதரிசிகள், ஞானிகள், வேதபாரகர்கள். அவர்களில் சிலரை கொண்டு சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வார்நாள் அடித்து ஊருக்கு ஊர் துன்புறுத்தார். அதனாலதான் பண்ணாங்க அவங்க. இது புதுசு இல்ல. அதனால ஒருவன் இந்த அக்கிரமத்தையாவது இந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் 2 சாட்சி வேணும். ஆபேலின் ரத்தத்தை குறித்து மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பர்கியாவின் குமாரனாகிய சகரியாவின், எங்க முதல் ஆபேல்ல இருந்து சகரியா வர பூமி அப்படின்னா எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு குவித்தார்கள். பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். புரியுதுங்களா? இதுதான் அவங்க செய்து கொண்டிருப்பது. சாட்சிகள் வேணும். அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு அதை திருப்பி திருப்பி அதை எம்பசைஸ் பண்ணுகிறார். நிறைய இடங்கள்ல நீங்கள் என்னை அறிந்தீர்கள், பிதாவையும் அறிவீர்கள். அதற்குண்டான சில வசனங்களை உங்களோட காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 8:42, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பா இருப்பீர்கள். அன்பா இருக்கிறத we should have a close fellowship with the Lord. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதோடு பத்தாது. ஒரு உள்ளுணர்வு இருக்க வேண்டும். பிதாவினால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு, நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். எந்த அளவுக்கு பிதாவை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வைத்திருந்தாரோ அதே போல நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நாமும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரவரை குறித்து தெளிவான அறிவுடையவர்களா இருக்க வேண்டும். எந்த ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டால் அந்த நோக்கத்தை இயேசு அறிந்திருந்தார். இயேசு என்னை அனுப்பி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கேட்டீங்கன்னா நம்ம சொல்லணும், இயேசு என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இயேசு என்னை பாவத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக அனுப்பி இருக்கிறார். இயேசு என்னை தெளிவுபடுத்தி மற்றவர்களுக்கு பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் சொல்லுவதற்கு பிரித்தெடுத்திருக்கிறார். சரி, இன்னொரு யோவான் 10 பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய வேளை அறிந்தும், அப்படின்னா யாரும் ஆடுகளை குறித்து உள்ளது. என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அவருக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த ஆடுன்னு. என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த உள்ளுணர்வு எப்படி இயேசு தன்னுடைய உறவை தெளிவுபடுத்துகிறார், அதே போல நாமும் தெளிவுபடுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஏனதானு இருக்கக்கூடாது. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா தெளிவா சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானம் இருக்க வேண்டும். இல்ல எனக்கு தெரியாது, எங்க பாஸ்டர்கிட்ட வந்து கேளுங்க, அந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. பாஸ்டர் மாத்திரம் தான் இதெல்லாம், அதை விட நம்ம அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். சரி, நாம் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டோம். உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனால தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமோ? கிசி எப்படி தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்களோ,
இப்பவும் அதே அதுக்கு நேரம் தான் போய்கிட்டு இருக்காங்க. இவனை எப்படியாவது குற்றப்படுத்தி அந்த லேடிய கொண்டு வந்து விட்டாங்களே, அது பாவத்துல பிடிச்சிட்டோன்னு வரல. இவர் என்ன நியாய தீர்ப்பு சொல்லுகிறார், அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு தான் அவங்க இது பண்றாங்க. எப்ப இவர் தேவதோஷம்னு சொல்லுவார், எப்ப அவரை பிடிச்சு கொலைச்சு, அதே மாதிரி கொலையும் பண்ணிவிட்டாங்கல்ல. ஆனா அவரு தன்னை நிரூபிக்கிற பொசிஷன்ல இருந்து கொண்டிருக்கிறார். நீங்க தேவனுடைய குமாரன் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் வேணும். மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பிள்ளை தெளிவாக அறிவிக்க வேணும். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும், இது இந்த உள்ளுணர்வு நமக்குள்ள இருக்குமானால் நிறைய நேரங்கள்ல நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறதே மறந்து விடுவோம். இயேசு கிறிஸ்து எதை ஞாபகம் வச்சிருக்கிறாரு? தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கையிலும் சில காரியங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும், இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் வந்திருக்கிறார். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். மரணம் சந்திக்குமானால் தேவனிடத்திற்கு போக போகிறோம். இதை இயேசு அறிந்திருக்கிறார். அதான் திரும்பி இப்போ யோவான் 14:10 பாருங்க, நான் பிதாவிலும் பிதா என்னில் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களிடையே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மள வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை செய்வார். நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன். அதான் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எங்க இருந்து வந்தார் இவரு? நான் பிதாவிடத்திலிருந்து உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன். அவர் என்ன சொல்றாரு? நான் பரலோகத்திலிருந்து வந்தேன் பூமிக்கு, திரும்பியும் பரலோகத்துக்கு போறேன். அதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. நேர உல்டாவா அவங்க பேசுகிறத நீங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்றார், நீ எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். சிலவங்க விசுவாசித்தாங்க. அதான் சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமா அறிந்து என்னை நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார். இது நாம அதுலயும் நிறைய பேர் விசுவாசிச்சாங்க. அப்போ 21ஆம் வசனத்தை சொல்லுகிறார், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களில் சாவீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாவங்களில் சாவீர்கள். எந்த ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மரணம் சம்பவிக்கும். நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி பாவங்களிலே சாவீர்கள். வாசித்துட்டு அப்புறம் பார்ப்போம் 24 வரை. அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வரக்கூடாது, உங்களால் வரக்கூடாது என்கிறானே, தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானோ, சூசைட் பண்ணி கொள்வானோ? அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நேர ஆப்போசிட்ல அவர் சொல்றது ஒண்ணு, இவன் எடுக்கிறது வேற. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல, நான் உயர்விலிருந்து உண்டானவன், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவன், என்னுடைய பிதா யெகோவாகிய தேவன். அடுத்தது எச்சரிக்கிறார், நீங்க உங்கள் பாவத்தில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அவங்க பாவம் உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன். They are mocking Jesus.
ஆனா அவர் கிருபையினால அங்க பதிலளிக்கிறார். அவங்க அடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க, அவரு அணைக்கிறதுக்கு நிற்கிறார். இசை உங்களுக்கு பாவங்களில் சாவீர் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் நீங்கள் பாவங்களில் சாவீர்கள். இது நம்முடைய நாம இந்த சத்தியத்தை எங்கேயும் சொல்லணும். சிலவங்க ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க பாவங்களை. சரி, சிலவங்க ஹாஸ்பிட்டல்ல மரண படுக்கையில இருக்கும் பொழுது அவங்கள பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு ஏதுவான ஆறுதலான வசனங்களை சொல்ல வேணும். சிலவங்களுக்கு பிடிக்காது, பாவங்களை பற்றி பேசினாலே பிடிக்கவும் செய்யாது. ஆனாலும் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதுக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கு நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. நாமும் அநேக இடங்களிலே எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பாவியான மனுஷன் இருக்கான்னா நீங்க கேட்பா, நாங்க என்ன செய்யணும், நீங்க சத்தியம் பகிர்ந்து கொள்ளுகிற வேணும். ஆனால் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால அறிக்கையிடு. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி ரோமர் 10:9 சொல்லி அவங்கள ரட்சிப்புக்கு நேராய் நடத்தணும். இல்லைன்னா நீ பாவத்துல மரித்து போ. நிறைய பேர் இன்னைக்கு மனிதர்களை கடவுளாக நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு கல்ட் பிரீச்சர் இருந்தார், டேவிட் கோரேஷ். ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு போய் கல்ட் எல்லாம் தற்கொலை பண்ணி செத்தாங்க. அதே மாதிரி ஜிம் ஜோன்ஸ், இவங்க எல்லாம் கல்ட் பிரீச்சர்ஸ். அவனும் நம்மள மாதிரி மறிக்கக்கூடியவன் தான். இயேசு ஒருவரை மாத்திரம்தான் நம்ம பணிந்து கொள்ள முடியும். இயேசு ஒருவர் மாத்திரம்தான் தேவன். அவர் மனிதன் அல்ல, வானத்திலிருந்து. அதான் சொல்ல வர்றாரு, மற்ற மனிதர்களைப் போல நான் மாம்சத்தின்படி உண்டானவன் அல்லங்கிறார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைன்னு புத்தி சொல்லுகிறேன். ஐ வார்ன் யூ. அதனால கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்பதை இன்னைக்கு பாருங்களேன். நிறைய எனக்கு அதான் ரொம்ப சங்கடமா இருக்கும். டிவியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் கோடிக்கணக்கான ஜனங்க அறியாத தேவர்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறாங்களே, அதான் ரொம்ப வேதனை. மகா இதெல்லாம் நடக்குது பாருங்க. மனிதர்களை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கோ நாம எப்படி சாகிறோமோ அதே மாதிரி மறிக்கிறவர்கள் அவர்கள். அதான் ஆண்டவர் கிளியரா சொல்றார், நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். இன்னைக்கு நம்மள ஒருமை பாவம் ஒருத்தட கேட்டீங்கன்னா, do you believe in Jesus? I believe in Jesus. நான் அவரை விசுவாசிக்கிறேன். அப்ப நீங்க பாவங்கள்ல சாக மாட்டீங்களா? சிலவங்க விசுவாசிக்கிறமாங்க பாவத்தில் இருந்து கொண்டிருப்பார். எந்த ஒரு மனுஷன் இயேசுவோடு கூட தொடர் உறவுல இருக்கானோ அவன்தான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க. ஆனா பாவத்துல உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிறைய மனிதர்களை பார்த்திருக்க. அப்போ பாவத்துல, அதாவது எவன் ஒருவன் இயேசுவோடு தொடர் ஃபெல்லோஷிப்ல இருக்கிறானோ, பிதாவிடத்திலிருந்து வந்தவர் அவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறதற்கு
சிலுவையில் மரித்தவர், அதை விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக மரித்தாருங்கிறவன், மரித்து அவர் எனக்காக உயிர்த்தெழுந்து வந்தவர் என்று விசுவாசிக்கிறவன் அவருடைய மரணத்தின் சாயலிலும் உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பான். அப்ப அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் தான் வாழ்வான். ஆனா எவனோரும் அவரை விசுவாசிக்கலையோ, நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால், அதாவது நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் அப்படின்னா, பரலோகத்தில் இருந்து வந்தவர் அவர் என்று விசுவாசியாவிட்டால், பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்றதை விசுவாசியாவிட்டால், வனாந்தரத்திலே சர்ப்பத்தை போல உயர்த்தப்பட்டவர் அவர் என்று விசுவாசியாவிட்டால், அவர் தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசியாவிட்டால், உங்கள் பாவத்துல நீ சாவு. யாரா இருந்தாலும் சரி. நிறைய பேர் நினைப்பேன் என்னன்னா, நான் பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போறேன், காணிக்க கொடுக்குறேன், ட்ரெஸ்ல சேஞ்சஸ் வச்சிருக்கிறேன், அதை வச்சு இல்லை, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால். இதை நாம எங்கேயும் அறிவிக்கிற அளவுக்கு இருக்க வேணும். இன்னைக்கு பூசி மொழிதான். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு, வார்க்கை ஒரு ஒரு கை சதங்கை கோதுமைக்காக தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகள். இன்னைக்கு சபைகள் அப்படியான தீர்க்கதரிசிகள் தான் இருக்குது. எங்க காணிக்க குறைந்து விடுமோ என்று இவர் டைரக்ட் அட்டாக். அதெல்லாம் அதான் சொல்ற, மோசேகிட்ட சொன்னார், எச்சரி, நாம எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். நானே நானே அவர், நானே, அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியம். நானேன்னு வரும்பொழுது உங்களுடைய இருதயத்துல, அப்பா இது யார்? நானே, அவரே. மோசேகிட்ட கேட்கும்போது சொன்னார்ல, ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிற நானே. ஃபர்தரா கேட்கிறாங்க, அதற்கு அவர்கள் நீர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். யோவான் 1ஆம் அதிகாரத்துல தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அதுதான். இவங்க ஆதியில வார்த்தையை பற்றி யோசிக்கவில்லை. இடையில மரியாளுடைய மகன் யோசேப்புடைய மகனை தான் கணக்குல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆதி முதல உங்களுக்கு சொல்லி இருக்கிறவன் தான். யோவான் ஆதியா 3:15 பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் தான் இவர். ஆனா இந்த ஜனங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளுகிறது முடியாத ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு சொல்லித்தர, நமக்குள்ள இப்படியான மனிதர்கள் இருக்கக்கூடாது. நமக்குள்ள இப்படியான பாவம் தொக்கி நிற்குமானால் பாவத்துல சாவம், யூ வில் பெரிஷ். ஏன்னா இந்த பாவம் நம்ம நாளைக்கு சரி பண்ணிடலாம், நாளைக்கு சரி பண்ணலாம்னு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மரணம் எப்போ வரும்னு தெரியாது. மரணம் எந்த நிமிஷமும் வரலாம், யாருக்கும் வரலாம். நான் ஒரு இடத்துல, நான் வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு தடவை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் டியூட்டி முடிஞ்சு வெளியே வர்றாங்க. வரும்பொழுது கதவுக்கு வெளியே ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த காலத்துலலாம் இந்த இப்படி திறக்கிற லிஃப்ட், கதவுங்க தள்ளணும், இந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளணும், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கம் நெட் மாதிரி இருக்கும். அப்ப அதுக்குள்ள ஒரு ஆளு லிஃப்ட் ஆப்ரேட் பண்ண தெரியாம நின்றுட்டு இருக்காரு 3ஆவது ஃப்ளோர்ல. அவர் உள்ளுக்கு போய் 2 கதவை அடைச்சிட்டாரு. உள்பக்கம் உள்ள வெளிப்பக்கம் உள்ளது முதல்ல அடைக்கணும், 2வது அடைச்சாச்சு. அப்ப அந்த சிஸ்டர் வந்து 2 கதவுக்கு நடுவில் கையை விட்டு சொல்றாங்க, ஐயா இதை பிரஸ் பண்ணுங்க, கீழே போகணும்.
இந்த அம்மா அப்படி காட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல கீழே இருந்து யாரோ லிப்ட பிரஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது மேல இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அம்மாவுடைய கை அதுல மாட்டி சதைந்து நேர கீழே ஆபரேஷன் தியேட்டர் அங்க கொண்டு போனாங்க. ஆபரேஷன் டேபிள்ல இருக்கும் பொழுதே ஹார்ட் அட்டாக்ல இருந்து. சரி, அதாவது நான் சிலவங்களுக்கு இது இந்த மரணத்தை பற்றி பேசினா நீங்கள் பாவத்தில் சாவீரனால பிடிக்காது. அண்மையில ஒரு சகோதரன் யாரோ சொல்லி, அந்த ஆளுக்கு சிக்கு ஒரு ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம். அவரை பற்றி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு உறவினர் சொல்லியிருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க அவங்க இறந்து போனாங்க, இப்ப இருக்குது என்னாருதா அப்படின்றது இந்த ஆளுக்கு கோவம் வந்துட்டான். பயமுடுங்க, அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும். ஏன் பயம்? அந்த ஆளு மரண பயத்தில் இருக்கிறார். அதாவது மரணங்கிறது நம்மை நோக்கி ஒவ்வொரு நாள் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அது நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. நான் உங்களையும் பயமுறுத்துறதுக்கு சொல்லல. மரணம் யாரையும் எப்பயும் நெருங்கல, அது வேற கதை. ஆனா அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ரெண்டையும் நீங்க நிர்ணயிக்க முடியாது. ஆனா நாம எந்த நிமிஷமானாலும் ஆயத்தமா இருக்க வேணும். இயேசு கிறிஸ்துடைய கன்சர்ன் அதுதான், கரிசனையோட சொல்றார், நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள், நீங்க அதை விட்டு வெளியே வாங்கடா. இப்படி கதை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் எப்போ வரும்னு தெரியாது. இன்னொரு சம்பவம் கூட உண்டு இது மாதிரி. தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு அந்த காலத்துல திறந்த காரை வச்சு போய் டூர் போய்கிட்டு இருக்காங்க நண்பர்கள். பின்னால 3 பேர், முன்னால 2 பேர் கார்ல. கார் அப்படி மேல மூடி திறக்கலாம். இப்ப மாலை வேளையில போய்கிட்டு இருக்கும் பொழுது மூடி திறந்து வச்சு அப்படி ஜாலியா எல்லாம் ஜாலியா பாட்டு கட்டுலாம் கேட்டு போறாங்க வாலிபர்கள். நடுவுல போற வழியில ஆலமரத்துல இருந்து ஒரு நல்ல பாம்பு கரெக்டா அந்த காருக்கு மடியில நடுவுல இருந்தவருடைய மடியில விழுந்து கொத்தி he died on the spot. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் நாம எப்போ கிறிஸ்தவர்கள் என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும் பிழைப்பான். மரணம் எப்படியும் வரலாம், வியாதியின் மூலமா வரலாம், எப்படியும் வரலாம். பட் வி ஆர் நியரிங் டெத். இதை பற்றி பேசாம இருக்கவும் முடியாது. ஸ்ரீ தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் காரணம். அவன் நித்திய ஜீவனை அடையணுமே, பரலோகத்திற்கு போன வேணுங்கிற வாஞ்சையில தான் அவர் சொல்லுகிறார். இல்லாம பயமுறுத்துவதற்காக சொல்லுகிறவர் இல்ல. ஆனா அந்த உலகத்தில் உள்ளவனுக்கு அது எப்படி தெரியுமா? நீ என்ன மரணத்தை பற்றி பேசிட்டு இருக்க? கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் அதை பற்றி பயப்படுகிறதே இல்லை. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தரக்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவர்களே உலகத்துக்கு சொல்லுகிறேன். ஆனா அவங்களுக்கு தெரியல பிதாவை குறித்து பேசுகிறார் என்று. அவர்கள் அதை பாருங்க, பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். யாராவது பிள்ளைகளை, சொந்த பிள்ளையை கொண்டு பலிக்கு கொடுப்பாங்களோ? ஆனால் அவர் அப்படி இல்லை. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு அன்றைக்கு தெரியல, ஆனா நமக்கு தெரியும். அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு, அவங்க மனுஷகுமாரனை உயர்த்துவாங்க தெளிவா சொல்லி இருக்கிறார். நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். எப்போ? when he is lifted up, he will be lifted up. இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அந்த இடத்துல. அதான் ஒருவன்
தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பில் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேணும். அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதான் நம்ம மேல காட்டுகிற அன்பு. ஏன் பாவத்துல மறிக்க கூடாது, இவன் பரலோகத்திற்கு போக வேண்டும், என்னோட தொடர்ந்து ஃபெல்லோஷிப் வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதை குறித்து அவர்களுக்கு அன்னைக்கு அந்த அளவுக்கு தெளிவு இருந்திருக்காது. ஆனா நமக்கு இன்னைக்கு தெளிவு இருக்குது. பிதாவே, யோவான் 12 ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பிதா என் கூட இருக்காருன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? திஸ் இஸ் தி எவிடன்ஸ். இயேசு கிறிஸ்து சொல்றா, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன். உடனே பிதா சொல்றாரு, அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. தெளிவா இருக்குது. பிதா இம்மிடியட்லி சேஸ், 2 சாட்சி ஆயாச்சு. பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் 2 சாட்சி வேணும். அதுக்கு அதை அவங்க தவறா பயன்படுத்தினாங்க. ஆனா தேவனுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நம்மோடு இருக்கிற பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து நம்ம இது போல கைவிட மாட்டார். உடனடியா மகிமைப்படுத்தின இன்னும் மகிமைப்படுத்துவேன், நம்மையும் மகிமைப்படுத்துவார். நம்ம சில வசனங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கனப்படுத்தி அதை மகிமைப்படுத்துவார். கிட்டத்தட்ட விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு போயிட்டாரா? இல்லையே. வேறு சிலர் அவர் தேவதூதன் அவருடனே பேசினான்றார்கள். சிலவங்க இடி முழக்கம்னாங்க. இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படு. எதுக்காக வேண்டி? கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உள்ளுணர்வு வரத்தக்கதாக. ஆண்டவர் ஏன் உயர்த்தப்பட்டார்? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் அவர் சுமந்தார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டா, ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்ப சொல்றாரு, இந்த சத்தம் என் நிமித்தம் அல்ல, உங்கள் நிமித்தம், நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருப்பார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13. அவர் உயர்த்தப்பட வேணும். மரத்துல தூக்கப்பட்டிருக்கிறது அது பழைய ஏற்பாட்டின்படி. இயேசுவும் நமக்காக சாபமானார். அப்ப நம்ம பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மையில வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் சும்மா எல்லாரையும் டாம் டிக் அண்ட் ஹேர் இல்ல, யாரெல்லாம் அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த சத்தம் தேவனுடைய சத்தம் என்று விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெற்றிருக்கிறார்களோ, எல்லோரையும் அவர் தன்னிடத்தில் எடுத்துக் கொள்வார். பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். தேவன் நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது 100க்கு அதிபதி சொன்னான், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். 100க்கு அதிபதிக்கு முன்பால தன் ஜீவனை விட்டார். அவர்
முடிந்ததுன்னு ஜீவனை விட்ட பொழுது அவன் சொன்னான், ஐயோ இது தேவனுடைய குமாரன். மறுபடியும் பிறக்கணும். You must be born again, literally born from above. இயேசுவோடு எப்படி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது you are born from above, you are a new person. இல்லைன்னா நம்ம பரலோகம் நாம போக முடியாது, நம்ம அவர் இழுத்துக் கொள்ள முடியாது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிறது. நான் எபிரேயர் புக் எடுக்கும் பொழுது இதேதான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டே இருந்தேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார். 29ஆம் வசனம். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்போ அவருடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், அடுத்தால அவர் மேல விசுவாசம் வைக்கிறது மாத்திரம் அல்ல, இப்ப நம்ம மரணத்திற்கு விலகியாச்சு. முதல்ல பாவங்களில் சாவீர்கள்னார், நானே அவரென்று விசுவாசிங்க. அடுத்தல விசுவாசித்த யூதர்களை நோக்கி என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள். இந்த உபதேசத்துல இராதவன் தான் கல்ல தூக்கிட்டு வருவாங்க எரியதுக்கு. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் யூ ஹாவ் டு அபைட். அதனாலதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். சும்மா எவ்ரி நவ் அண்ட் தென் சிலவங்களுக்கு நினைப்பு என்ன தெரியுமா, ஊர் எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் ஓடிடுவாங்க, எங்கெல்லாம் கன்வென்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் போயிடுவாங்க, எங்கெல்லாம் ஜபுக்கு தலையை முன்னால வாங்க அங்கெல்லாம் போய் தலையை கொடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் உண்டு, அவருக்கு வேலையே இதுதான். எல்லா மீட்டிங்கும் போயிடுவாங்க, நோட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, பேப்பரா இருக்கும், பைபிள் முழுவதும் பேப்பரை பேக் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒன்னும் இருக்காது. உபதேசத்தில் நிலைத்திருக்கிறாங்களா? அது கிடையாது. அவங்க பாவத்தில் தான் நிலைத்திருப்பாங்க. அதனால சொல்றாரு, உங்க பாவத்தில் நீங்கள் சாவீர்கள். அவருடைய உபதேசத்துல நிலைத்திருந்தால் அவருடைய சீஷரா இருப்பான். அவரை சீஷர்னா யாரு? the one who follows, a disciple. அவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுது. இது அவங்களுக்கு பிடிக்கல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை உங்களை விடுதலை ஆக்கும். உடனே பாடு போய், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாளா இருக்கவில்லை. இப்போ இவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும். இவங்களுக்கு பாயில் ஆகுது. என்ன விடுதலை? இவரு ஏதோ நம்ம என்ன ஜெயில இருக்கோமா? நாங்க என்ன ஜெயிலையா இருக்கோம்? சத்தியங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்றதுக்கு. See, he is gradually building up the truth. அதான் நான் முதலே சொன்னேன், இவங்களுக்கு ஒரே நம்பிக்கை என்னன்னா, நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், பிரமாணம் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்து சேர்ந்தோம், நாங்க பண்டிகைகளை ஒழுங்கா கொண்டாடுவோம்,
பலிகளை செலுத்துவோம். ஆனா அந்த ஜனங்களை பார்த்தா சொல்றோம், நீ பாவத்துல சாவடா. மோசைட்ட தான் சொன்ன, அவன்கிட்ட போய் எச்சரி. அவங்க கண்ணுக்குட்டி எல்லாம் வச்சு பண்ணும்போது தான் சொன்னார், போய் எச்சரி, சரியில்லை ஆளு. இப்ப இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்க யாருக்கும் அடிமையா இருக்கவில்லை, உண்மைதான். அடுத்த சொல்ற, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும். இப்ப நான் இதுதான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மாம்சம் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு மையாக மையா உங்களுக்கு சொல்லுறேன். எவெல்லாம் whoever is violating the law of the Lord, எவனெல்லாம் வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறனோ, எவனெல்லாம் அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கவில்லையோ, அவன் பாவத்திற்கு அடிமை. இந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிறவன் ஒரு அடிமை, அவன் அடிமை, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நிறைய நம்ம அதனாலதான் நிறைய பேர் பாவத்திற்கு அடிமைன்னா, நிறைய பேருக்கு இந்த பாவம், இந்த குடி, சிகரெட் இதெல்லாம் அடிமையாக்கி வச்சிருக்கும். சிலவங்களுக்கு பொய் சொல்லுவதற்கு அடிமையா இருப்பாங்க, உபச்சாரத்துக்கு அடிமையா இருப்பான், இப்படி ஏகப்பட்ட காரியங்களுக்கு அடிமையா இருப்பான். அவனால வெளியே வர முடியாது. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, மாம்சத்தின்படி ஆபிரகாம் சந்ததியில நாங்க பிறந்ததுனால நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி. சிலவங்களுக்கு என்னன்னா, பெந்தேகோஸ்து வீட்டுல பிறந்ததுனால நாங்க எல்லாருமே பெந்தேகோஸ்து. ஒரு பையன்கிட்ட கேட்ட, சின்ன பையன், கம்யூனியன் எடுத்தியடே, நீ ரட்சிக்கப்பட்ட பையனா? ஏன்னா நாங்க பெந்தேகோஸ்து. சரி, அது இருக்கட்டும், எப்ப ரட்சிக்கப்பட்ட? ஏன்னா நாங்க பெந்தேகோஸ்து, எங்க ஃபேமிலியே பெந்தேகோஸ்து. இசி நம்ம பாவத்துக்கு மறிக்கணும், அவரோட மறிக்கணும். மரணமும் வேணும், உயிர்த்தெழுதலும் வேணும். இப்போ மரணம் மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தா பாதி ஸ்டோரி தான். அப்போ சத்தியம் என்னது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்றால் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். நீ ஆபிரகாம் வீட்டுல பிறந்திருக்கலாம், ஆனா நீ பாவத்திற்கு அடிமை. நீ ஆபிரகாமுடைய பையனாவே இருந்தாலும் பாவத்துக்கு அடிமை, ஈசாக்குடைய பையனா இருந்தாலுமே பாவத்துக்கு அடிமை இன்னைக்கு. அதனாலதான் அடிமையானவன் என்றைக்கும் வீட்டுல நிலைத்திறான், எங்க தேவனுக்குள்ள நிலைத்திருக்க மாட்டான். ஏன் இன்னைக்கு அநேகர் ரட்சிப்புக்குள்ள பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் தேவனுக்குள்ள நிலைத்திருக்க மாட்டான். ஆனா குமாரன் வீட்டுல எப்பவும் அவனுக்கு உரிமை உண்டு. குமாரன் என்றைக்கு நிலைத்திருக்கிறான். அடிமையானவன் ஒரு வீட்டுக்குள்ள அடிமையா இருக்கிறவன் என்னைக்கு நிலைத்திருக்க முடியாது, ஓடிடுவான். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? நான் உங்களை விடுதலையாக்கினால், இயேசு விடுதலையாக்க வேணும் நம்மள. யூ ஷுட் ஹேவ் த ஃபீலிங் தட் ஒரு 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 குமாரன் ஒரு பேலஸ்ல, பெரிய பேலஸ்ல இருக்கும் பொழுது அவனுக்கு எல்லா உரிமையும் உண்டோ, அதே மாதிரி தேவனுடைய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிதாவினுடைய வீட்டுல எல்லா உரிமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலவங்க இன்னைக்கு என்ன இதுல நம்பிக்கை எதுல இருக்கிறாங்க? நாங்க ஆபிரகாமுடைய யூதர்கள், ஆபிரகாமுடைய சந்ததிமா, நாங்க பார்ன் கிறிஸ்டியன்ஸ் ஒரு கூட்டம். இப்ப அண்மையில கூட தமிழ்நாடு சட்டசபையில அப்படி ஒரு பேச்சு வந்துச்சுது. இன்னொரு கூட்டம் சொல்லும், நாங்க காணிக்க ஒழுங்கா கொடுக்கிறவங்க, நாங்க பார்ன் பென்டிகாஸ்ட். whoever you may be, உன் பேரு மோசஸாவே இயேசுவே இருந்தாலும் நீ பாவத்துக்கு அடிமைன்னா அடிமைதான். குமாரன் வீட்டுல உனக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. அதான் சொல்றார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ள என் உபதேசம் இராது அப்படின்னால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். You are becoming a murderer.
அப்போ அவன் பாவி, குற்றவாளி, இப்ப கொலைகாரன். காரணம், இயேசு கிறிஸ்துனுடைய நம்முடைய உபதேசம் நம்மள இல்லையான நாமும் இப்படிதான் இருப்போம். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நாம் நிலைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வசனங்களில் நிலைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் பாவத்துல இருப்பனாலும் அவனை கண்டிக்க கடமைப்பட்டிருக்க. அதனால நீ நேர போய் அவங்கள பாவத்துல நீ செத்து போவ. சில டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு தடவை எங்க ஹாஸ்பிட்டல் நான் வேலை பார்க்கும் பொழுது ஒரு பேஷண்ட் டாக்டர் ரொம்ப நேரம் 2 மணிக்கு உட்கார்ந்துருப்பாரு. உட்கார்ந்துட்டு வெளியே வந்தாரு. வரும்போது அவர் முகம் ஒரு மாதிரி வேர்த்து கிட்டு நடுங்கிட்டு இருக்காரு. டாக்டர் போயிட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு. ஏன் இப்படி இருக்கீங்க, பயப்படாதாங்க, என்னாச்சு? இல்ல டாக்டர் சொன்னாரு நான் செத்து போவேன் அப்படின்னு. யூ வில் டை இன் 3 months, இன்னும் 3 மாசத்துல செத்து போவேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு நான் சொன்னேன், நீங்க நம்பிக்கையை இழந்துடாதுங்க, நான் 100% நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், ஒன்றும் பயப்படாதுங்க. ஏன் பிரதர் பயப்படுவீங்க? ஒன்றும் இல்லை, டெஸ்ட் கொடுத்துருக்குல்ல, ரிசல்ட் எல்லாம் வரட்டும் பார்ப்போம். டெஸ்ட் கொடுத்த ரிசல்ட்டை பார்த்தா நான் விட்டமின் டெஃபிஷியன்சி, மரணத்திற்கு ஏதுவான வியாதி கிடையாது. பயங்கர சந்தோஷம், பிரதர் ரொம்ப தேங்க்ஸ்னு வந்தார். அதை நாசுக்கா சொல்லணுமே தவிர, நீ செத்து பாவத்துல இருந்தன்னா ஒரு குடிகாரனை பாத்தீங்கன்னா இந்த குடி பாவத்துக்கு ஏறணுவானது, மரணத்திற்கு ஏதுவானது. இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். அதனால ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், நீ என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். இல்லம்மா ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்க பணக்காரன், கோயில் எங்க தாத்தா கோயில் கட்டி, நிறைய பேர் அது இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தாத்தா தான் கோயில் கட்டி கொடுத்தாரு, எங்க நாங்க கிராஸ் பேரர், சிலுவை தூக்கிட்டு போறது நாங்க தான், அப்படி ஒரு கூட்டம். ஜெபம் பண்ணோமா எல்லாரும் ஒப்பு கொடுத்து, எல்லாரும் கூட நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக நன்றி. சத்தியத்தை கேட்ட அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பாவத்தில் யாரும் இதுல இருக்கக்கூடாது, உங்களுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாக உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியராய் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த நாள்ல இதுல யாராவது பாவத்திற்குள்ள இருப்பார்களா, தயவுசெய்து அறிக்கையிட்டு விட்டு விடுங்க, அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. சிலவங்களுக்கு பாவம் ஒரு தண்ணி போல, விபச்சாரம், இச்சைகள், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன், சாவீர்கள், வாட் எவர் இட் இஸ், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ், எந்த நிலைமையில் இருக்கிறோம்னு சிலவங்களுக்கு தெரியாது. சர்ச்சுக்கு போறதை நம்பிக்கிட்டு, கோயில் கோயிலா போறதை நம்பிக்கிட்டு இருப்பதில்லை. நீங்கள் அவர்களிடம் அவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் நம்மிடத்திலிருந்து அதான் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை கழுகும், என்னை சுத்திகரியும், இப்படி வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஐயா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க எங்களை அழைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. முற்றிலுமா இப்படி கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆளுகை செய்ய அன்பை இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming.